ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நைனில் சும்மா தரமான சம்பவம் கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி கேரக்டர் ஆகிறாங்க. ஒருத்தர் ஒரு கேரக்டராக இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று போயிருந்து செகண்ட் ப்ரோமோ பார்த்த நிறைய பேருக்கு வந்து உள்ள சண்டை நடக்குதுன்னு தெரியும். ஆனால் அந்த சண்டை என்ன சண்டைன்னு உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்து நிறைய பேருக்கு தெரியும். அந்த சண்டை இன்னும் முடியல, இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அந்த சண்டை எவ்வளோ பெரிய சண்டைன்னா மதியம் ஆரம்பித்தாங்க, மதியம் போட்டாங்க சண்டை, மதியத்துலேருந்து ஈவினிங் வரையும் போச்சு, ஈவினிங் இப்போ நைட் வரையும் போயிட்டு சண்டை இன்னும் முடியல, முடிஞ்ச பாடாவும் இல்லை. சரி, அப்படி என்னதான் சண்டை போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ரோமோ பார்த்தோன்னே தெரியும். சரி, அது என்ன சண்டை அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீடியா பிக்ஸ் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு காட்டும். ஏன்னா நம்ம புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கல, நிறைய பேருக்கு போய் சேரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாரு, ஜூஸ் டாஸ்க்கு. இதை நேற்று வந்து என்ன வந்து ஜூஸ் டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எல்லாரும் வந்து எத்தனை வந்த பாட்டில்லாம் வந்து கியூசி வந்து செக் பண்ணுறதுக்கு யாராருன்னு கேட்டப்போ ரெண்டு பேரும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒன்று விஜய் பார்வதி, இன்னொன்று வந்து திவாகர். இவங்க ரெண்டு பேர் தான் கியூசி கண்ட்ரோல் வந்து ரெண்டு பேரும் செக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல, ஏதோ செக் பண்ணுற சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஃபில்டர் பண்ணி 1, 2 அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தருக்கும் வந்து அந்த காயினை வந்து வாங்குறாங்க. அதாவது அந்த பாட்டில் வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பிக் பாஸ் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து காயினை கொடுத்து எத்தனை பாட்டில் வச்சுருந்தாங்களோ அத்தனை பாட்டிலுக்கு வந்து காயினை கொடுத்து க்ளோஸ் பண்ணி எல்லோரும் அனுப்பிவிட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து அந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. திரும்ப ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாரும் அவங்கவுங்க பாட்டில் எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா அவங்க ரெண்டு பேரும், அதாவது கியூசி செக் பண்ணாங்களா, அவங்க ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து கியூசி வந்து செக் பண்ணுறீங்களா, கியூசின்னா என்ன, குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் என்ன அப்படின்னு கேட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆளாளுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு கிரேட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் கொடுத்தா அந்த 5 பாயிண்ட்டை மட்டும் வச்சு தான் நீங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு இந்த 5 பாயிண்ட்டை தவிர மற்ற நிறைய பாயிண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதேமாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் விஜய் பார்வதி வெளியில் வந்து ஒன்று பண்ணாங்க பாருங்கள். சம்பவம் தான். அவங்க என்ன சொல்றாங்க அதை கேளுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது இல்ல. அதனால என்ன பாரு இப்படிதான் பண்றேன். நான் உனக்கு சொல்றது உனக்கு கொஞ்சம் புரியுதா புரியலையா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காக? சம்பவம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமா வேலை பார்த்தாங்க. ஏன்னா வந்து நான் வந்து உங்கள்ட்ட வந்து பாஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து கை கால் அமுக்கி விடணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு இவங்க தான் ஊட்டி விடணும்னு சொன்னாங்க. கனியெல்லாம் அய வச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களாம் வந்து சாப்பாடு ஊட்டணும்னு சொன்னாங்க. கை ஏதாவது கேட்குறப்ப வந்து தண்ணி டீ எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கிட்டே வேலை வாங்கிட்டாங்க. அதேமாதிரி ஒரு சிலருக்கு தான் டீல் போட்டுருந்தாங்க. அந்த பிக் பாஸ் வீட்டு, அதாவது டீலக்ஸ் வீட்டுக்கிறாங்களா, அவங்களாம் வந்து இந்த வாரத்துக்கு வந்து அவங்க வந்து அவங்கள வேலை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய டீலெல்லாம் வந்து போட்டாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்து ஸ்டார்டிங் அப்போ. அதே மாதிரி தான் திவாகரும் வந்து பண்ணியிருந்தார். ஏன்னா அவரும் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் தானே. அவரும் வந்து என் கை காலை அமைக்க விடுங்க, காலெல்லாம் அமைக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சில டிமாண்ட்லாம் வச்சிருந்தாரு. அந்த டிமாண்ட் எல்லாம் கேட்டவங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் பண்ணாங்க, நல்லாவே பண்ணாங்க. அதே நேரத்தில் வந்து இங்கே தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகருக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா விஜய் பார்வதி ஏற்கனவே வந்து சபரி, அப்புறம் ஒரு சிலர் கனி, அவங்களெல்லாம் வந்து வெறுப்பேற்றணும். ஏற்கனவே வந்து சபரியெல்லாம் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வந்து, அதாவது அவங்க எப்போ அந்த வீட்டுக்குள்ளே போனாலும் அப்பயே வந்து வேறு லெவலில் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீட் பண்ணாங்க. அது நம்ம லாஸ்ட் டேஸில் பார்த்துருப்போம். அதை வந்து இப்போ பழி வாங்கணும். ஏன்னா விஜய் பார்வதிக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, அதை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு விஜய் பார்வதிக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு எதுன்னு பார்த்தா இதுதான். இதை வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரியை கூப்பிட்டு கையை முக்க சொல்கிறது, அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி விட சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணாங்க. கனியை இப்போ கேப்டன் தான் இருக்காங்க. ஆனால் இந்த டாஸ்கில் வந்து அவங்க கேப்டன் கிடையாதுல்ல, அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு விட்டு சொல்கிறது, சல்யூட் அடிக்க சொல்கிறது, இந்த மாதிரி பெரிய சம்பவமாக பண்ணாங்க. அதாவது கேமை வந்து வெறித்தனமாக எடுத்துகிட்டு போனாங்க. கேம் வந்து வெறித்தனமாக எடுத்துகிட்டு போனாங்க பார்வதி. இதே நேரத்தில் திவாகர் இருக்கிறார்ல, அவரும் வந்து சேம் இதே மாதிரி என்ன கையெல்லாம் அமைக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இவர் என்ன இது, நான் ஏற்கனவே வந்து இவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம திவாகர் வந்து சபரி, எஃப்ஜே, அப்புறம் விக்கல்ஸு, அதாவது விக்ரம்ஸ், அவங்க கூட எல்லாம் வந்து, அதாவது அந்த கனி கேங்கில் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து உள்ளே போய் நிற்கிறாரு, எல்லாருக்கிட்ட பழகி நிற்கிறாரு. ஓகே, சரி கியூசி பண்ண ஆரம்பிப்போமா? பாரு, ஓகே கியூசி பண்ண பேசுமா எதுவும் அவர்கிட்ட?
அப்படி இருக்கிறப்போ அவங்களும் வந்து இவருக்கு சாப்பாடு ஊட்டுறதுனாவோ அதெல்லாம் வந்து இவரும் கேட்டார். ஏன்னா விஜய் பார்வதி மட்டும் தான் சாப்பாடு கேட்குறோமா, நானும் சாப்பாடு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டு சாப்பிட்டுட்டாரு. அதேமாதிரி விஜய் பார்வதிக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அந்த சாப்பாடு வாங்கி இவர் கொஞ்சம் சாப்பிட்டாரு. அப்பயே வந்து ஒரு 2 பேருக்குள்ள முட்டிச்சு. அதாவது விஜய் பார்வதிக்கும் திவாகருக்கும் வந்து முட்டிச்சு. ஏன் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டேன், ஏன் உங்கள் சாப்பாடு சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திவாகர் என்ன சொன்னார்னா, ஏமா எனக்கு சாப்பாடு வரும், அந்த சாப்பாடு உங்களுக்கு குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கொஞ்சம் போயிட்டே இருக்கும்போது குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து விற்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போ சபரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சபரி இது அப்புறம் எஃப்ஜே இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சபரி இதை வந்து விஜய் பார்வதி செக் பண்ணிட்டு சுத்தமாக வந்து எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம கானா வினோத்துக்கிறார்ல, அவர் வந்து எப்பா உனக்கு கொடுத்த சாப்பாடு வந்து எச்ச துப்பி கொடுத்தாங்க, அது எச்ச சாப்பாடு தான் நீ சாப்பிட்ட, அந்த எச்ச சாப்பாடு சாப்பிட்டு தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாரு. கொஞ்சம் வல்கரான வார்த்தையெல்லாம் விட்டாரு. இதே நேரத்தில் விஜய் பார்வதி இதே சேம் தான் சொன்னாங்க. நீ எச்ச சாப்பாடு சாப்பிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கின்னு அவங்களோட ஒன்றா சேர்ந்துக்கின்னு அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கின்னு இவங்க வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து பண்ணியிருந்தாங்களே, அதை வந்து நாங்கள் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணுறோம், நிறுத்துறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் பார்வதி வந்து நிறைய பேர் போய் சொன்னாங்க. நல்லா இருக்கிறதையா நீங்கள் வந்து ஓகே ஆனதெல்லாம் வந்து எதுக்கு ரிஜெக்ஷன் பண்ணுறீங்க, வேலையில் வந்து ரிஜெக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. வந்து ஏமா நீ சொன்ன மாதிரி தானேமா நான் பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி வந்து பேசினார். பேசுறதுக்கு அப்புறமா வந்து சரி விஜய் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி தான் பண்ணுறேன், அப்போ சபரி எஃப்ஜே வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன், அப்புறம் வந்து நீ திரும்ப சேர்க்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ இல்லை அவங்க 2 பேர் நல்லா தானே பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக தானே இது அப்படின்றது திரும்ப அவர் சப்போர்ட் பண்ணி பேசணும். விஜய் பார்வதி திரும்ப அவங்க வந்து என்னால் அவங்களுக்கெல்லாம் வந்து ஓகே பண்ண முடியாது, அவங்களுக்கெல்லாம் அப்ரூவ் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது, நீ பண்ணுறதா நீ தனியாக பண்ணிக்க அப்படின்னு சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் திவாகர் கொஞ்ச நேரம் கழிச்சு தனியாக பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சார். தனியாக ஒரு 6 பாட்டில் கிட்ட பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு பண்ணி வச்சிருந்தாரு. திரும்ப இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பேசிட்டு விஜய் பார்வதி கூப்பிட்டு வந்து திரும்ப உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ விஜய் பார்வதி இல்லை நான் ஏற்கனவே வந்து சபரி இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டேன், சபரி எஃப்ஜே எல்லாம் வந்து கேன்சல், அவங்களுக்கெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னு திரும்ப வந்து திவாகர் வந்து இல்லை நான் அதை ஓகே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்போ திரும்ப அந்த சண்டை வந்து முடியவே இல்லை. திரும்ப அந்த சண்டை திரும்ப ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. இப்போ வரையுமே அந்த சண்டை முடியவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான சண்டையாக போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த சண்டை வந்து ரொம்ப பெரிய சண்டைன்றதுனால அதாவது என்னென்னா குவாலிட்டிக்கு, அதாவது 2 பேர் தான் டீம் இல்லை, அவங்களே வந்து ஓகே பண்ண தொட்டு இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக போயிருக்கு. ஆனால் இனிமேல் தான் பிக் பாஸில் கேம் வெறித்தனமாக ஆடுறாங்கன்னு சொன்னாங்க. விஜய் பார்வதி வந்து கரெக்டாக வந்து ஆடுறாங்க கேம் வந்து கேம் வைஸாக, அதாவது அவங்க கேரக்டர் வைஸாக கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட கேம் வைஸாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கேம் வந்து பக்காவாக ஆடுறாங்க. கேம் வந்து இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல அண்ணே ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வந்து ஓனர்ஸ் மட்டும் இருந்தாதான் நாங்க QC ஆரம்பிப்போம். ஓனர்ஸ் மட்டும் இருந்தாதான் நாங்க QC யாரெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணாமல் ஆளுங்க உள்ள உட்காந்தாங்க, முக்கியமாக கலையரசன் கோவமே வராது அப்படின்ற மாதிரி சாமியாருமே உட்காந்துருந்தால இன்னைக்கு எப்படி கோவம் வந்தது? எல்லாம் விஜய் பார்வதி செய்கிற சம்பவம் தான். அந்த சம்பவத்தில் உள்ளகிற எல்லாரும் கொஞ்சம் வெளில எடுத்துகிட்டு வராங்க. இப்படி வெளில எடுத்துன்னு வந்தால் தான் கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லோரும் வந்து கண்டென்ட் தர சொல்லிட்டு லவ் கண்டென்ட்டாக சொல்லி வெறுப்பேற்றிக்கிறாங்க.